அப்ப ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுக்கு முழுமையா ஆதரிச்ச முக்குலத்தோர்கள் இன்னைக்கு எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலையை சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் 3 வரையும் அவர் நீக்கிட்டாரு. ரங்கராஜ் பாண்டே அடிச்ச மாதிரி அடிச்சதெல்லாம் டானுங்கிற அந்த புள்ளிக்குள்ள நீக்கிட்டாருங்கிற அடிப்படையிலையும் 10.5 முக்குலத்தோருக்கு பெரிய அநீதி பண்ணிட்டாருங்கிறதுலையும் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ அதை ஓபிஎஸ் ஓரளவு 2021 நியூட்ரலைஸ் பண்ணி தாக்கு பிடிச்சு கொண்டு போனார். 24 அது சுத்தமா எதிராக போயிட்டு. அப்ப இந்த இடத்த தான் பார்க்கணும். சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டேயும் மக்களை ஏமாத்த நாங்க விரும்பல, மக்களுக்கு உண்மையை சொல்ல விரும்புன்னு சொன்னா 10.5 தாக்கம் தமிழக அரசியலில் சமூகங்களிடம் என்னன்னு நாம சொல்லணும். அல்லது எனக்கு முதுகெலும்பு கிடையாது, நான் கோலத்தனமா தான் அரசியல் பண்ணுவேன், நான் பெரிய ஜாதி அதுன்னு நினைக்கக்கூடிய எதிர்த்து என்னால மூச்சு விட முடியாதுன்னு நான் பொய்யா தரவல் இன்றி திமுக வெர்சஸ் அதிமுக, ரெட்டையர் வெர்சஸ் உதயசூரியன் செத்து போன அரத பழசான அரசியலை பேசிட்டு இருக்கணும். நான் குய்வைவா கரண்ட் பொலிட்டிக்ஸா பேசுறேன். அந்த சூழ்நிலையில இன்னைக்கு முக்குலத்தோர் சமுதாயம் தெளிவா டிடிவி தினகரன் எடப்பாடி கூட இல்லைன்னா முழுமையா எடப்பாடிக்கு எதிராக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எடப்பாடியை பொறுத்த வரையில ஒரு சசிகலாவையோ தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ சேர்த்து தோத்து போய் அவங்க கையில கட்சி போறதோட பிடிச்ச கட்சியை விட்டுறக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார்.